கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆம், இந்த உலகத்திலே நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு. இவைகள் இருந்தாலும் நாம் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள். நாம் இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து நம்மை மீட்டு இருக்கிறார். ஆம், நமக்கு பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் கர்த்தரிடத்தில் சொல்லும்போது அவர் நம் கண்ணீரெல்லாம் துடைத்து நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நான் தேவன் சகல ஆறுதல்களின் தேவன் என்று வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனம். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்கள் கண்ணீர்கள் யாவையும் துடைப்பார் என்று நாம் வாசிக்கிறோம். இவர்கள் என்றால் யார்? ஒரு திரளான கூட்ட மக்கள் தேவனுடைய சமூகத்தில் நின்று கர்த்தரை பாடி துதிக்கிறதை யோவான் தரிசனத்திலே கண்டார். அவர்கள் யார் என்று தெரியாமல் அவர் முழிக்கிறார். அப்பொழுது தேவனுடைய தூதன் என்ன சொன்னார் என்றார், இவர்கள் யார் என்றால் இவர்கள் எல்லாரும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள். ஆம், ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்ட ஒரு திரளான ஜனங்கள் பரலோகத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறதை யோவான் அங்கே தரிசனமாக கண்டார். அவர்கள் கர்த்தருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டு நித்திய ஜீவனுக்குள் பிரவேசித்தவர்கள் இனி பசியடைவதும் இல்லை, இனி தாகமடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை என்ற வசனம் சொல்லுகிறது. ஆம், அங்கே வெயில் இருக்காது, உஷ்ணம் இருக்காது. கர்த்தர் நம்மை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுவார். அங்கே பசியாகவோ தாகமாகவோ இருக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் தாமே நமக்கு அருளி செய்வார். 17ஆம் வசனத்தில் வாசிப்போம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இவர்களை மேய்த்து, நம்மெல்லாம் அவருடைய ஆடுகள். அவர் நமக்கு நல்ல மேய்ப்பராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவரே நம்மை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார் என்று வாசிக்கிறோம். ஆம், நாம் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கும் போது நித்திய ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நம்மை நடத்துவார். ஆம், அந்த ஜீவ தண்ணீரை நாம் பருகும்போது நித்தியமாக நாம் இயேசு கிறிஸ்துவோடு வாழப்போகிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நமக்கு எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தாலும் தேவன் தாமே நம்முடைய கண்ணீர்கள் யாவையும் துடைப்பார் என்று பார்க்கிறோம். இங்கே நமக்கு பிரச்சனை இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் ஆண்டவர் அவர்களெல்லாம் மாற்றி நமக்கு ஆறுதல் தருவார். அதே போல நாம் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கும் போது நம்முடைய கண்ணீர் யாவையும் அவை துடைப்பார். தேவனே நம்முடைய கண்ணீரை துடைப்பார் என்று பார்க்கிறோம். அங்கே கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் கண்ணீரெல்லாம் மாற்றி போடுவார், கண்ணீரை துடைப்பார், நம்மளை ஆறுதல் படுத்துவார். நம்ம எதை குறித்தும் கவலைப்படாமல் சந்தோஷமாக நித்திய ஜீவனில் ஜீவிக்கலாம். ஏனென்றால் பரலோக ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. அது சந்தோஷமான ஒரு நாடு, சமாதானம் நிறைந்த ஒரு நாடு. அங்கே நமக்கு சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிறனால பிரச்சனையில் நம்ம கஷ்டப்பட போகிறதில்லை. நம்ம கண்ணீரெல்லாம் தேவன் தாமே துடைப்பார். ஆம் பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவுக்காக முடிவு பரியந்தம் அவரில் நிலைத்திருப்போமானால் நித்திய ஜீவனில் பிரவேசித்து அந்த சந்தோஷமான பரலோக ராஜ்யத்தில் நாம் நித்தியமாக இயேசு கிறிஸ்துவோடு இருக்க போகிறோம். ஆமேன், ஆமேன்.